அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய டமரன் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்ல, புளி தான் தேவை. இதை செஞ்சு நீங்கள் 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 250 கிராம் புளி 5 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய அழுக்கு இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை ரோல், சமோசா, சீஸ் நான், பட்டர் நான், கார்லிக் நான் கூடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தளவு தண்ணியில் நம்ம ஒரு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் குறைஞ்சி தண்ணி வந்ததுக்கப்புறமா 250 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கட்டி ஆயிடும் ஆறினதுக்கு அப்புறமா. அதான் அந்த பதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. காஞ்ச திராட்சை ஒரு 20 பீஸ் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சட்னியெல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி இது கொஞ்சம் மாற்றம். நல்லா கொதிக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிக்கிறதால எடுத்து நிறைய சாப்பிட்ருவேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ கரெக்டான அளவு வந்திருக்குது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது ஆறுனதும் பாருங்கள், நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.